Very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 23 verse 29 to 35. ஸோ Proverbs chapter 23 அதில் 29லேருந்து 35வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சாலமன் வந்து அடிக்ஷனை பற்றி ஜென்ரலாக பேசுகிறாரு. இது அடிக்ஷன் பற்றி பேசுகிறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு, போதையில் அடிக்டாக இருந்தாலோ இல்லை ட்ரங்கன்னஸில் இருந்தாலோ இல்லைன்னா என்னாகும், இறுதியில் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் கொண்டு வரும், நம்மளுக்கு ஒரு ரிக்ரெட் கொண்டு வரும், நம்மளுக்கு ஒரு மிசரி, சோகத்தை, கஷ்டத்தை கொண்டு வரும்னு சொல்கிறார். ஸோ அவர் அதுக்கு கடைசியில் என்ன சொல்கிறாரு, அடிக்ஷன் வந்து ஒரு சைக்கிள், அந்த சைக்கிள் என்ன பண்ணும், நம்மளை ஏமாற்றி நம்மளை இறுதியை அழிக்கும்னு சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 29 to 30 which says, who has woe, who has sorrow, who has contentions, who has complaints, who has wounds without cause, who has redness of eyes, those who linger long at the wine, those who go in search of the mixed wine. ஸோ பேசிக்கலி சாலமன் யாரை பற்றி சொல்கிறீங்க, குடிகாரங்களை பற்றி இந்த வேர்ஸில் டைரெக்டாக சொல்கிறார். ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன டேக் அவே, ஸோ சாலமன் அந்த காலத்தில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம்ஸ் விச் வாஸ் ட்ரங்கன்னஸை பற்றி சொன்னார். இந்த காலத்தில் ஹவு கேன் வி டேக் அப்ளிகேஷன் ஃப்ரம் திஸ்? வெரி சிம்பிளாக சாலமன் இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, அடிக்ஷன் தான் மெயின் இஷ்யூ, அடிக்ஷன். ஸோ இவர் இங்கே டார்கெட் பண்ணுற அடிக்ஷன் வந்து ட்ரங்கன்னஸ் ஆர் ட்ரிங்கிங். பட் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணலாம், we can extrapolate to several forms of addiction. அது நம்மளுக்கே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மொபைல் ஃபோன் யூசேஜில் அடிக்ஷன் இருக்கும், இல்லைனா ப்ரொக்ராஸ்டினேஷனில் அடிக்ஷன் இருக்கலாம், சொல்ல வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கிறது, ஆர் பீட் மெனி திங்ஸ், ஈட்டிங் அன்ஹெல்தி ஃபுட்டாக ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம். ஸோ மெனி திங்ஸ் நம்ம டைமில் அடிக்ஷன் விச் கேன் அப்ளை டு அஸ். ஸோ சாலமன் என்ன சொல்கிறார், ஆல் ஆஃப் தீஸ் அடிக்ஷன் என்ன பண்ணும், நம்மளுக்கு ஒரு சுகம் தர மாதிரி ப்ராமிஸ் பண்ணும் நம்மளுக்கு. ஸோ தீஸ் அடிக்ஷன்ஸ் ப்ராமிஸ் அஸ் டு கிவ் ரிலீஃப். பட் என்ன பண்ணும், இறுதியில் நம்மளை ஒரு கப்பல் சிங்க் பண்ணுற கப்பல் மாதிரி தண்ணி கட்டியில் இழுத்துடும். ஸோ த டேக் அவே இஸ் தட் இந்த மாதிரி அடிக்ஷன்ஸு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு we should ask God for change. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஐலண்டில் இருக்கோம், தனியாக ஒரு ஐலண்டில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ திடீர்னு ஒரு கப்பல் தெரியுது உங்களுக்கு, சின்ன போட்டு, அதுக்குள்ளே நீங்கள் ஏறுறீங்க. ஆனால் என்ன இருக்குது, அந்த போட்டில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் அதை கவனிக்க மாட்டீங்க. என்ன பண்ணலாம், சரி போட்டை இருந்தால் பரவாயில்ல போய்க்கலான்னு போகிறீங்க. இறுதியில் என்ன ஆகும், நீங்கள் போக போக ஆஸ் யூ கோ த வாட்டர் வில் ஃபில் அப், தண்ணி வந்து அந்த போட்டில் நிரம்பி கடைசியில் என்ன ஆகும், சிங்க் ஆகிடுவீங்க. என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இந்த ஐலண்டில் இருந்து எனக்கு கஷ்டம் வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை இருக்கிற கப்பல் ஏறி இறுதியில் தண்ணி கட்டிலே போயிட்டீங்க. ஆனால் அந்த ஐலண்டில் கொஞ்ச நாள் இன்னும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்திருந்தால் மேபி யூ வுட் ஹவ் பீன் சேவ்ட். மேபி வேறு ஒரு பெரிய கப்பல் வந்து உங்களை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டம் வேணான்றதுக்கு, அந்த சொகுசுக்காக, அந்த கேரண்டீடுக்காக, அந்த ரிலீஃபுக்காக, இன்ஸ்டன்ட் ரிலீஃப்காக அந்த கப்பலில் ஓட்டை இருக்கும் தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டோம். அந்த ரிலீஃப், என்னால் இந்த ஐலண்டில் இருக்க முடியாது, அந்த ரிலீஃபுக்காக போகிறோம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க நம்ம அடிக்ஷன்ஸும் தே வில் கிவ் அஸ் ரிலீஃப், நம்மளுக்கு அந்த சுகம் தரும். ஆனால் நம்மளுக்கு தெரியும் இப்போ தர சுகம் லாங் டேர்ம் இருக்காதுன்னு. நீங்கள் அந்த அதே மாதிரி அந்த ஐலண்ட்லேருந்து எஸ்கேப் ஆக அந்த ஓட்ட உள்ள கப்பலில் ஏறப்போதே உங்களுக்கு தெரியும் என்னால் நிறைய நாள் இருக்க முடியாது, பட் யூ ரிஸ்க் இட். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி சுகம் தராது, ஆனால் நீங்கள் அதே மாதிரி அந்த சுகத்துக்காக என்ன பண்ணுறீங்க, அந்த அடிக்ஷனில் இருக்கீங்க. அது உங்களுக்கு தான் தெரியும் வாட் யூ அடிக்டட் டு. ஸோ என்ன பண்ணணும், இறுதியில் என்ன பண்ணுவான்னா அந்த அடிக்ஷன் உங்களை அழிக்கும். இட் வில் டிஸ்ட்ராய் யூ. இட் வில் நாட் ஓன்லி உங்களை மட்டும் அழிக்காது, உங்கள் ரிலேஷன்ஷிப் வித் காடையும் டிஸ்ட்ராய் பண்ணும் அந்த அடிக்ஷன். ஸோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம வி ஷுட் பி வெரி வெரி வேரி ஆஃப் அடிக்ஷன். ஸோ அதை நம்ம எப்படி மாற்றுறது? ஸோ சம் ப்ராக்டிக்கல் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கூட ஒத்துக்கணும், ஐ ஹேவ் திஸ் அடிக்ஷன், இந்த ஒரு தவறான ஒரு அடிக்ஷன் என்கிட்ட இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் அட்மிட்டிங் தட். செகண்டு, நம்ம அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், வி ஷுட் ப்ரே அண்ட் ஆல்சோ வி ஷுட் அவாய்ட் சிச்சுவேஷன்ஸ் வேர் அந்த அடிக்ஷன் கேன் பி ப்ராக்டிஸ்ட். ஸோ எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் அந்த தவறான பழக்கம் நம்மளால் பண்ண முடியுமோ, பீட் பொய் சொல்கிறது, இல்லைனா சாப்பிட்றது, இல்லைனா மொபைல் ஃபோனில் தவறாக பார்க்குறது, இந்த மாதிரி வாட் எவர் ஹேபிட்ஸ் யூ மே ஹேவ், வாட் எவர் அடிக்ஷன்ஸ் யூ ஹேவ் இன் தட் சிச்சுவேஷன், அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு போகாமல் அவாய்ட் பண்ணுறது இஸ் வெரி வெரி வைஸ், வெரி வெரி வைஸ். அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணுறது, வி ஷுட் ஆஸ்க் காட் டு கிவ் அஸ் த ஸ்ட்ரென்த். ஆண்டவர்கிட்ட தான் என்ன கேட்கணும், அந்த பலத்தை கேட்கணும் டு ஓவர் கம் சச் அடிக்ஷன். பிகாஸ் விதவுட் காட்ஸ் கிரேஸ் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்,
நம்ம அந்த ப்ளெஷர்ஸ், நம்மளுக்கு அந்த ரிலீஃப் வந்து டெம்பரரி ரிலீஃபுக்காக நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக வி ஷுட் நாட் த்ரோ இட் அவே. அண்ட் செகண்ட்லி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு அட்மிட் தட் வி ஹேவ் சச் அ ப்ராப்ளம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது நம்ம அட்மிட் பண்ணோம். அடுத்து இரண்டாவது என்னென்னு அதை மாற்றுறதுக்கு ஆண்டவர்கிட்ட தான் கிருபை கேட்கணும். See, addiction is not necessarily a bad thing. There are good addictions. For example, if you take sports peopleலாம் எடுத்துக்கிங்கன்னா, லைக் விராட் கோலி ஆர் ஃபுட்பாலர்ஸ் லைக் ரொனால்டோ, இவங்களாம் எடுத்துக்கிங்கன்னா தீஸ் பீப்புள் ஆர் குட் எக்ஸாம்பிள் ஃபார் அடிக்ஷன். இவங்கெல்லாம் ஒரு அடிக்ஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இன் த சென்ஸ் தட் தே ஆர் ட்ரிவன் ஃபார் சக்ஸஸ். அவங்களுக்கு அடிக்ஷனே என்னென்னா சக்சீட் ஆகணும் தான் அடிக்ஷன். நான் இவங்க 2 பேர் தான் எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்தேன்ல. ஸோ மெனி அத்லீட்ஸ் இல்லை நிறைய பேர் இருக்காங்க, தே ஆர் அடிக்டட் டு சக்சீட். அவங்களுக்கு அதுதான் அவங்க அடிக்ஷனே, நான் ஜெயிக்கணும், நான் வெற்றி பெறணும். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்ஸ் ஆர் குட். ஸோ அடிக்ஷன்ஸ்லேயே நம்மளுக்கே தெரியும் எதெல்லாம் தவறான அடிக்ஷன், எதெல்லாம் நல்ல அடிக்ஷன். ஸோ வி ஷுட் ஆஸ்க் காட், நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், இந்த மாதிரி தவறான அடிக்ஷன்லேருந்து அதை மாற்றி ஒரு நல்ல அடிக்ஷனை கொடுங்க ஆண்டவரே. உங்களை தேடுற அடிக்ஷன் கொடுங்க, உங்களை வாஞ்சியோட தேடுற அடிக்ஷன் கொடுங்க. தட் இஸ் அ குட் அடிக்ஷன். ஆண்டவரை டு சர்ச் காட், டு ஏர்ன் ஃபார் காட், தட் இஸ் அ குட் அடிக்ஷன். ஸோ என்ன பண்ணலாம், வி ஷுட் ஆஸ்க் காட் டு சேஞ்ச் அவர் ஹார்ட்ஸ், டு கிவ் அஸ் த கிரேஸ் டு சேஞ்ச் our addictions. So that is what I want us to take away. Thank you.